வணக்கம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் 40 தொகுதிகளை கைப்பற்றினாலும் அதிமுக ஒரு இடங்களை கூட கைப்பற்றாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அதிமுகவின் அடுத்த கட்ட நிலைமை என்ன? மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலைகள் அதிமுகவில் நிலவி வருகிறது. மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் பேசிய வீடியோ இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான் தற்பொழுது வரை அதிமுக வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு இழுபறியாக இருக்கிறது. சிறுபான்மையினர்கள் அதிமுகவை புறக்கணிக்கிறார்கள் என்ற கருத்துகளும் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று வேலுமணி அவர்கள் பேசியிருக்கின்ற பேட்டிதான் வைரலாக பரவி வருகிறது. அதாவது பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் 30 முதல் 35 தொகுதிகள் வரை வென்றிருப்போம். தமிழிசை எல் முருகன் இருந்தபொழுது அதிமுக பாஜக கூட்டணி நன்றாகத்தான் இருந்தது என்றும் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் சிக்கலே இங்குதான் ஆரம்பித்திருக்கிறது. 3.5% வித்தியாசத்தில் அதிமுக தோற்கடிக்கப்பட்டதற்கு காரணமே பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான் என்று மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் தற்பொழுது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்களது பதவி மாற்ற வேண்டும் என்று தற்பொழுது வேலுமணி அவர்கள் பாஜகவின் தலைமையகத்திற்கு கோரிக்கை வைப்பது போல்தான் செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் தோற்குமாறுதான் அதிமுகவின் செயல்பாடுகள் இருப்பதாக அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கூறியுள்ளார். அதிமுகவை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்க வேண்டியது ஒற்றுமைதான். பாஜக இந்த முறை 2வது இடத்திற்கு வந்தது காரணம் பாஜகவின் தனி மெஜாரிட்டி கிடையாது, கூட்டணிகள் தான். கிட்டத்தட்ட பாஜகவின் தலைமையில் சிறு சிறு கட்சிகள், சாதி ரீதியான பல கட்சிகள் கூட்டணி வைத்தது காரணமாகத்தான் தற்பொழுது பல்வேறு இடங்களில் 2வது இடங்களில் முன்னிலை வகித்ததற்கான காரணம் என்றும் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார். மேலும் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக மட்டும் எத்தனை சதவீதம் பெற்றிருக்கிறது என்பதை நீங்களே தனித்து பாருங்கள் என்றும் கூறியுள்ளார். மேலும் அதிமுகவை பாஜகவோடு ஒப்பிட வேண்டாம், அதிமுக என்பது தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருந்தது, பாஜக நோட்டாவிடம் போட்டி போட்டு கொண்டிருந்தது என்றும் பண்ருட்டி ராமச்சந்திரன் கூறியுள்ளார். தற்பொழுது எப்ப வேண்டுமானாலும் வேலுமணி அவர்கள் பாஜகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகளையும் அவர் வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.